ஆனது தாய் தந்தையரோட இருக்கிறேன், அப்பா அம்மா கூட இருக்கணும், அவங்க கஷ்டப்படுவாங்க, வாழும் காலம் வரை அவங்க கூட இருக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சனியோட ஆசிகள் பரிபூரணமாக கிடைக்கும். அதே நேரத்துல அந்த தாய் தந்தையர் செய்த பாவ புண்ணியம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பலனும் அந்த குழந்தை அந்த நபர் தான் அனுபவிப்பாங்க. அது ஆணோ பெண்ணோ. இதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கும் சில வீட்டுல, அவங்களுக்கும் அதே மாதிரி அந்த தாய் தந்தையருடைய ஆசிகளும் உண்டு, அந்த முப்பாட்டனார் பாட்டனார் செய்த பாவ புண்ணியத்தோட பலன்களும் உண்டு. அப்ப முழுமையாக அந்த தாய் தந்தையரோட இருக்கக்கூடிய அந்த நபருக்கு தான் இந்த பலன்கள்லாம் வந்து சேரும். சரிங்களா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அப்பா அம்மா கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கெட்டதாங்க கேட்டீங்கன்னா, கெட்டதுன்னு சொல்லவே இல்லை. பாவ புண்ணிய பலன்கள் வெகுவாக மிகையாக அந்த குழந்தைக்கு வந்து சேரும், அந்த நபருக்கு வந்து சேரும். அப்ப புண்ணியம் நிறைய பண்ணியிருந்தாங்கன்னா அந்த புண்ணியமா அதுக்கு வந்து சேர்ந்திருக்கும், பாவம் நிறைய பண்ணியிருந்தாங்கன்னா பாவமா வந்து சேர்ந்திருக்கும். அதனாலதான் நிறைய குடும்பத்துல நீங்க இந்த மாதிரி தாய் தந்தையரோட வளர்ற நபர்களை பத்தி பேசுனீங்க, அவங்க கூட பழகி பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய சங்கடங்களை, பலவிதமான துன்பங்களை, அந்த குடும்பத்துக்காக ஏங்கினதை, நிறைய செய்ததை பத்தி நிறைய சொல்லி வருத்தப்படுவாங்க. அந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்தவளாகட்டும், மகளா பிறந்தவளாகட்டும், இல்ல மகனா பிறந்தவளாகட்டும், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நிலையில, அதாவது தலைச்சம்பிள்ளையாக பிறந்தவங்களுடைய சூழ்நிலை, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கேட்டீங்கன்னா அவ்வளவு சிரமப்பட்டு வாழ்ந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சூரியனும் சனியும் இங்க ஆக்டிவேட் ஆகும். அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்குறப்ப இந்த சூரிய நட்சத்திரம்